அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனில் இருந்து. இப்போ ஒரு சிறிய பதிவு, ஒரு சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான், ஒரு மருத்துவ விஷயத்தை பற்றி ஒரு அறிவுரை தான். நான் டாக்டரும் கிடையாது, ஒரு யுனானியும் ஒரு நாட்டு மருந்து ஒரு நிருபரும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தை பற்றி, என்னுடைய லைஃப்ல நான் பார்த்த விஷயத்த நான் சொல்லலான்னு தான். பெரும்பாலும் இந்த நோய் விஷயத்துல உடம்பை பற்றி பெரும்பாலும் யாரும் நம்ம உடல்நிலையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வாட்டுக்கு போவாங்க, வேலையை, குடும்ப பிரச்சனை, வியாபாரம், தொழில் விஷயத்தை, இந்த மாதிரி தான், இந்த கான்செப்ட்ல தான் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடல் உபாதை விஷயம், நோய் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்டிவ் ஏதாவது வந்துச்சுனாக்கா உடனே மருத்துவரை பார்க்குறாங்க. அவங்க செக் பண்ணிட்டு உடனே டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிற விஷயத்துல தான் எல்லா குறிப்புகளும் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் வரும். சுகர் டெஸ்ட், அது எல்லாமே உடம்புல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்துடும். இதுல குறிப்பா கிரியாட்டின் விஷயம் வரும். அப்பதான் அது அதை பத்தி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதை பத்தி கண்டுக்காம இருப்பாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னாக்கா, அந்த கிரியாட்டின் விஷயம் சொன்னாக்கா சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது. இது பெரிய ஒரு பாதிப்பு. அது அந்த நோய் ரொம்ப பயங்கரமான ஒரு அதுல அதுல அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போக முடியாது. எல்லா வியாதியும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா அந்த சிறுநீரகம் பற்றிய விஷயங்கள் இருக்குல்ல, அதோடைய பாதிப்பு இருக்குல்ல, அதுக்கு முடிவே கிடையாது. அதை தான் நான் நம்ம போதிக்கணும்னு நான் நினைக்கிறோம், சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு விழிப்புணர்வு தான். நான் ஒரு 8 வருட காலமா அந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களோடு நான் பயணிச்சிருக்கிறேன். அது என்னன்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது. அதாவது அவங்க வாழ்க்கையே அதுல முடிஞ்சிடும். அதுல ஒரு கேட்டகரி இருக்கு. 30 வயசு உள்ளவங்க, அவங்களுக்கு எப்படி என்ன நிலைமை, 30 வயசுக்கு மேல அவங்களுக்கு என்ன ஒரு பொசிஷன் வரும், 40 வயசுக்கு மேல அவங்களுடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். ஓகே, அதாவது என்னன்னு சொன்னாக்கா, 30 வயசு உள்ளவங்க அவங்க யங்ஸ்டரா இருப்பாங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஓரளவுக்கு அவங்க அந்த கிட்னி ஃபெயிலர் ஆனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஓரளவுக்கு சக்சஸ் ஆகுறாங்க. நான் 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதியுடைய அளவுக்கு தான் ஒரு சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் 50, 55, 60 வயசுன்னா நீங்க பாத்துங்க. 40 வயசு 45 வயசுக்கு மேல போயிடுச்சுனாலே அவங்க லைஃப் அந்த கடைசி வரைக்கும், அந்த எண்டு வரைக்கும் அது அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் அது மாதிரி தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது பெரிய பாதிப்பு. அது எப்படி அப்படிங்கிறது, இந்த சிறுநீரகத்தீவு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா மருத்துவரை போய் பாருங்க, அதோடைய விஷயத்த கேளுங்க, அவர் சொல்ற அறிவுரையும் பேணுங்க. இது மாதிரி தான் இருக்கு. ஆனா முக்கியமா பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம என்னென்ன உடம்பு நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா, நல்லா அந்த சிறுநீரகம் பத்தி பாதிப்பு வராம நல்லா இருக்கும் போதுதான் அது செய்யணும். அதோடைய மற்றவங்கள பார்த்துட்டு இந்த டயலிசிஸ் பண்றாங்கல்ல, அந்த சூழ்நிலை நீங்க வாய்ப்பு கிடைச்சா, லைஃப்ல ஒரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா நீங்க போய் பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னாக்கா நீங்க உங்களுக்கு பெரிய ஒரு இதுவா இருக்கும். நீங்க அதோடைய முக்கியத்துவம் பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இந்த டயாலிசிஸ் விஷயம்லாம் எப்படின்னாக்க, இந்த கிட்னி பாதிக்கப்பட்டவங்க
அது வந்து மருந்து மாத்திரையால சரி பண்ணவே முடியாது. இந்த கிரியாட்டின் விஷயங்கிறது வந்து நார்மலா மனிதனுக்கு வந்து ஒரு பர்சன்ட் ஒண்ணுதான் இருக்கும், ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அதுதான் நார்மல். இந்த ஒண்ணுக்கு மேல போயிடுச்சுன்னு வைங்களேன், மேக்சிமம் என்னன்னாக்க 1.4. இந்த 1.4 வந்துட்டாலே அதாவது ஒரு ஒரு இதுல நிக்கிற மாதிரி தான், கத்தியில நிக்கிற மாதிரி தான். எப்படி உழுவுன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த 1.4க்கு மேல இறைவன் நாடினால் அவங்க தப்பிக்கலாம். அதை வந்து உடனே வந்து மருத்துவம் அந்த இதெல்லாம் எடுத்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணாங்கனாக்கா அதை தப்பிச்சுக்கலாம். ஆனா பெரும்பாலும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு பயங்கரமான செலவு எடுத்து